ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை கிச்சன் அண்ட் விளாக்ஸ். வாங்க இன்னைக்கு பிரிஞ்சில் கறி டிஃப்ரெண்ட்டான மாடலில் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம கத்திரிக்காய் குழம்பு புளி ஊற்றி தான் வைப்போம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 சேர்த்துக்கலாம். இது புளி ஊற்றாமலே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். மூடி போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வதங்கியிருக்குதுன்னு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கூட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் நான் காரம் சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கின கத்திரிக்காய் இப்படி கொஞ்சம் நீட்டு வாக்கில் கீறி விட்டுக்குங்க. பொடியாக நறுக்காமல் இது மாதிரி நான் இது காமிச்ச மாதிரி நறுக்கி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது மாதிரி நீட்டு காய்னா நல்லாயிருக்கும். இந்த காயில் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்குன்னு மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கத்திரிக்காய் பழைய வெந்துடும். பாருங்கள் எப்படி வெந்துடுச்சுன்னு. ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு டீ கிளாஸ் அவளுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தீ சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சோம்னாக்கா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுக்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா இப்போ கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுக்கலாம், ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் எப்படி திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தாயை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். புளி ஊற்றாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கிரேவி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கான டிப்ஸு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற தொடப்பம் எப்பக்கூடாதுனாக்கா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை புதுசாக தொடப்பம் வீட்டுக்கு வாங்கின்னு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பழைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தொடப்பத்தையும் அந்த 3 நாளில் தூக்கி போடக்கூடாது. புதுசாகவும் வாங்கக்கூடாது, தூக்கியும் போடக்கூடாது. நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.